Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மாலைக்கோடு பகுதியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அருள்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். அருள்குமார், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? அப்படி வாக்கு சேகரித்தவர்களிடம் காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர்? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. தமிழகத்தை பொறுத்தளவில் 2026 சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. ஒரே கட்டமாக இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையை பொறுத்தளவில் நேற்றைய தினம் பிரச்சாரம் ஓய்ந்தது. இந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான மாலைக்கோடு பகுதியில் இன்று காலை இந்த பிரச்சாரம் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியினர் இந்த தடையை மீறி கும்பலாக சென்று இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல இடங்களில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் பாஜக வழக்கறிஞர் அணி சார்பாக தேர்தல் அதிகாரியை சந்தித்து அவர்கள் ஒரு மனு அளித்திருந்தார். அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாவது அந்த தமிழக கேரளாவில் இருந்து காங்கிரஸ் கட்சியினரை இறக்கி காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அவர் பண பட்டுவாடா செய்ய இருப்பதாகவும் தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்க மனு கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தமிழக கேரள எல்லை பகுதியான மாலைக்கோடு பகுதியில் வீடு வீடாக கும்பலாக காங்கிரஸ் மற்றும் திமுக துண்டுகளை அணிந்தவர்கள் சென்று வாக்குகள் சேகரிக்கும் அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. இது சம்பந்தமாக பாஜகவினர் இன்று கூட பல முறை தேர்தல் அதிகாரிகளுக்கு இது சம்பந்தமாக புகார்கள் அளித்திருந்தார்கள். அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பாஜகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். ஆகவே உடனே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையானதும் வலுவடைந்திருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகளை நாம் பார்க்கும்போது இன்றைய தேதியில் காலை 9 மணி அளவில் இந்த கும்பலாக சென்று காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சியினர் வாக்கு சேகரிக்கும் அந்த காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. பாஜகவினர் கொடுத்திருக்கும் புகாரில் கூட தமிழக கேரள எல்லை பகுதியில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற இருப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருந்தனர். ஆனாலும் தேர்தல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாகவும் இந்த நேரத்தில் பாஜகவினர் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி அருள்குமார்.